உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். செய்திங்கிறது நம்ம பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற விஷயங்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் பின்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அவற்றுள் சில விஷயங்களையாவது தொட்டுவிட வேண்டும் என்ற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது செய்தி கப்பால். செய்தி கப்பாலுக்கு உங்களை வரவேற்கிறேன். செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் செய்திகளை அலசுவதற்காக நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர், சில சமயம் அரசுகள், ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி, எதிர்க்கட்சிகள் சில விஷயங்களை மறந்துவிடலாம், அலட்சியமாக விட்டுவிடலாம். அப்படிப்பட்ட அந்த சில விஷயங்களையும் சமூகத்திற்கு அம்பலப்படுத்த அல்லது வெளிப்படுத்த, ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த, அரசியல் கட்சிகளுக்கு தெரியப்படுத்தி அது குறித்த தீர்வை நோக்கி நகர்த்தி செல்ல உதவி கொண்டிருக்கக்கூடிய பாடம் நாராயணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். ஐயா, உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய இணைவுக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஒவ்வொரு வாரமும் செய்திகளை பல்வேறு கோணங்களில் அணுகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான இந்த முதல் பகுதி அப்படிங்கிறது, இந்த வாரத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், நிறைய செய்திகள் இருந்திருக்கும். அந்த செய்திகளுள் மிக முக்கியமான, அதிக அளவில் பகிரப்பட்டு, பேசப்பட்டு, கேட்கப்பட்ட மிக முக்கியமான முதல் 3 செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இது டாப் 3 நியூஸ். டாப் 3 நியூஸில் 3, 2, 1 அப்படிங்கிற வரிசையில் பார்க்கலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது, நாடு முழுவதும் தியேட்டர்களில் தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படிங்கிற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்காங்க, நிறைய பேர் இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நாராயணன், உங்களுடைய கருத்து இதில் என்ன? இந்த செய்தியை எப்படி அணுகலாம்? நான்லாம் சிறிய வயதில் இருக்கிற போது சினிமா தியேட்டருக்கு போகும்போது அப்போ தேசிய கீதம்லாம் பாடுவாங்க. அதற்கு சிலர் எழுந்து நிற்பாங்க, சிலர் அப்போ பீடி குடிக்கிறதுக்கு வெளியில் போயிடுவாங்க, பாத்ரூம் போகிறதுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிற நீதிபதி ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற போது இது தொடர்பாக ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்து, அப்பொழுது அது உச்சநீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. திருப்பி இப்போ உச்சநீதிமன்றம் வந்ததுக்கப்புறம் அவர் இந்த வழக்கறிஞர் வழக்கு போட்டவர் என்ன கேட்டாரோ அதையும் தாண்டி அவர்களாகவே தன்னிச்சையாக முன் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது புதிதாக பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளாக நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பாக இந்த வலைத்தளத்தில், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் நேஷ்னலிசம், தேசியம் என்பதற்கெல்லாம் புதிய விளக்கங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த விளக்கத்தோடு தான் இதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் இதை ஆதரிக்கிற மாதிரியாக தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படித்தவர்கள் தான் அதிகமாக இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை ஆதிவாசிகளோ, இல்லை சாதாரண சமூகத்தில் இருக்கிறவங்களோ இது பற்றி அதிக முக்கியத்துவம், அவங்க அன்றாட வாழ்க்கையில் தான் அவங்களுடைய போராட்டத்தை தினசரி போராட்டமாக இருக்கிறது. அதில் இன்றைக்கி முடிஞ்சதுன்னா நாளைக்கு இன்னொரு போராட்டமாக இருக்கிறது. இதுமாதிரி வாழ்க்கையே அவங்களுக்கு போராட்டம் இருக்கும்போது அவங்களுக்கு தேசிய அளவிலெல்லாம் யோசிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்கிய போது இந்தியாவே கொதித்தெழுந்து, இந்தியாவே சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினு சொல்லுகிறோன்றமே தவிர, எத்தனை பேர் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தாங்கள், அது தொடர்பாக அவர்கள் யோசித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மிக குறைச்சல் தான். அப்போவே காந்தி அந்த காலத்தில் எந்த ஒரு தகவல் தொடர்பு இல்லாத போது கூட அவர் இந்தியா ஒருங்கிணைச்சார். இது தொடர்பாக பல சாதாரண மக்களை கூட அவர் அரசியல் படுத்தினார்லாம் பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் இதுக்கு தொடர்பு இல்லாதவர்களாக தான் இருந்தாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் கல்வி அறிவு அதிகமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்லாது கல்லூரிகளில் சேர்பவர்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி கல்லூரிகளில் சேர்ந்தவர்கள் தான், இன்றைக்கு படித்தவர்கள் தான் வலைத்தளத்தில் இருக்காங்க. எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியல் சாசனம் பற்றி புரிதல் இருக்குது? எத்தனை பேருக்கு நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பற்றியோ துவக்க புள்ளியாக இதை வைக்கலாம் இல்லை, எத்தனை பேருக்கு அடிப்படை உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சிருக்கு, என்னெல்லாம் ஒரு குடிமக்களுடைய கடமைகள், நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ரெண்டுமே இருக்குது. எத்தனை பேருக்கு இது தொடர்பாக புரிதல் இருக்குது? கான்ஸ்டியூஷனாக என்ன அப்படின்னு, அரசியல் சாசனம் என்னன்னு சொல்லிட்டு படித்தவர்கள் மத்தியிலேயே இன்றைக்கி இருக்கா? இல்லை. நம்மளுடைய சமூக அறிவியல் 10ஆவதோடு முடிஞ்சு போயிடுது. பரீட்சைக்காக படிக்கிறோம், தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதை மறந்துடும். +2ல் கூட கிடையாது, கல்லூரிகளில் கூட கிடையாது. ஒரு சில சோஷியல் சயின்ஸஸ் எடுத்து படிப்பவர்களுக்கு மட்டும்தான் ஹியூமனிட்டி, சோஷியல் சயின்ஸ்னு மொழி அறிவும் சமூக அறிவியலும் கற்றுக் கொடுக்குறாங்க. பெரும்பாலானவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கே சமூக அறிவியல் இல்லை. அப்போது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு மருத்துவராக வர்றவர் இன்றைக்கி ஏன் ஒரு பெரிய ஒரு சுரண்டல் அமைப்பாக இன்றைக்கு இந்தியாவில் மருத்துவம் மாறிவிட்டது? ஏன்னா எம்பிபிஎஸ் படித்தவர்கள் ஒரு மலேரியாவோ, HIV எய்ட்ஸ் வந்தாலோ அது ஏழ்மை தொடர்பான நோய்கள்ன்றது கூட புரிதல் இல்லை. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பணம் செய்யலாம், எப்படி மருந்து கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வணிகமயமாகி கொண்டிருக்கிறது. அப்போது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து அவர் டிரைவ் பண்ணியிருக்காரு.
ஒரு வந்து நம்மளுடைய ஒரு தேசிய கீதத்திற்கு வந்து மரியாதை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய தேசிய கொடியும் வந்து அதில் இருக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்லாம் சொல்கிறாரு. கதவை சாத்தி வைக்கணுன்றாரு. ஒரு உப்பார் சினிமா தியேட்டர்னு ஒரு பெரிய விபத்து நடந்தது. அப்போ வந்து கதவெல்லாம் சாத்தி இருந்தனால தான் அவங்க வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பிரச்சனை தீப்பிடிச்சு எரியிற போது அவங்களால ஓடி போக முடியல. அந்த புகை மண்டலத்தில் அவங்க வந்து கருகி இறந்து போனாங்க. அப்போ இன்றைக்கி பொது கட்டிடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு எக்ஸிட் இருக்கணும். ஒரு மக்கள் கூடுற இடத்துல வந்து ஒரு அவசரம்ன்ற போது வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தணும்னு சொல்கிற போது அப்போ வந்து நீங்கள் வந்து கதவை சாத்தி வைக்கணும். இப்போ கதவை சாத்தி வைக்கணுன்றது அவர் இயல்பாக சொல்லி இருந்திருக்கலாம். சில பேர் அது கதவை பூட்டி வைக்கணுன்ற அளவுக்கு போயிடலாம். இல்லை செக்யூரிட்டியை போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது, ஒரு பாத்ரூம் தான் கூட போகக்கூடாது, கதவை சாத்தி வைக்கலாம், ஒரு குழந்தை அழுதுன்னா பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் நடைமுறைக்கு வந்து இன்றைய இந்தியாவுக்கு வந்து நாட்டுப்பட்டது வேணும். அப்போ நாட்டுப்பட்டு வரணும்னா வெறும் கொடி மட்டும் போதாது. படிக்கும் சமூகம் வந்து சமூக அறிவியலையும் ஒரு அரசியல் சாஸ்திரத்தையும் படித்து இந்த நாட்டிற்கு நம்ம ஒரு குடிமக்களாக எப்படி செயல்படலாம் என்ற ஒரு அறிவையும் அந்த அக்கறையும் கொண்டு வருவதற்கு நீதிமன்றங்கள், சட்டமன்றம், பாராளுமன்றம்லாம் முயற்சி செய்தார்கள் என்றால் அது வந்து இந்தியாவை வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக, ஒரு மேன்மையடைந்த நாடாக கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் சிந்திக்கணும். அவங்க வந்து இதோடைய நீட்சியாக அந்த மாதிரி யோசித்திருந்தார்கள்னா பரவாயில்லை. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசி கொண்டிருக்கோம். அதுலேருந்து சமூக அறிவியலை பற்றி அதிகமான பேச்சு இல்லை, அதில் அரசியல் சாசனத்தை பற்றி இல்லை. இப்போது முன்னாள் என்சிஆர்டின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி குழு இருக்கு இல்லையா, அதோடைய தலைவராக இருந்தார் டாக்டர் கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிஞர், கல்வியாளர். அவர் வந்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். அவர் திருப்பி அதான் சொல்கிறார், நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா படித்த காட்டு மிராண்டிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோன்ற அளவுக்கு அவர் வந்து விஷயங்களை பேசுகிறார். கல்வி என்பது மக்களை வந்து மேம்படுத்துகிற மாதிரியான கல்வியாக இருக்கணும். நாட்டுப்பற்று, சமூகப்பற்று, சமூகத்தை பற்றி அக்கறை இதெல்லாம் உருவாக்கும் சூழலில் வரும்பொழுது தான் அந்த தேசிய இந்த சூழலை திரையரங்களையும் உருவாக்க முயற்சி செய்கிறது ஒரு தவறான விஷயமா இருக்கும். இல்லை, நான் அது தவறு இல்லை, இல்லை ரைட்டு ராங்குன்னு சொல்கிறதுக்கு வரல. என்னென்னா ஒரு நீதிமன்றங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து அடிப்படை நிலைமை புரிந்து கொள்ளாமல் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் வந்து ஒரு ஆர்டராக, ஒரு ஆணையாக பிறப்பிக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. ஏன்னா பல வழக்குகள் அந்த மாதிரி இருக்குது. சமீபத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஆடை தொடர்பாக ஒரு கோவிலுக்கு போகும்போது எப்படி ஆடை போட்டுட்டு வரணுன்ற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து என்ன மாதிரி போட்டு போகலாம், எது போட்டுட்டு போகக்கூடாது, இல்லை ஓகே ஹெல்மெட் சேர்க்கல. இப்போ ஹெல்மெட்டை பற்றி பேசுகிற போது இன்றைக்கி வந்து ரோடில் வந்து சாலைகள் ஒழுங்காக இருக்கா, பிளாட்ஃபார்ம் இருக்கா, என்ன மாதிரியான விஷயங்கள்னால விபத்துகள் ஏற்படுறது, இதெல்லாம் சேர்த்து அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் ஒரு ஐசோலேஷன்லன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு அதை வந்து ஒரு அடையாளமாக தான் பார்க்க முடியும். ஒரு தேசிய கொடி என்பதோ இல்லை தேசிய அடையாளமாக தான் பார்க்க முடியும். நாட்டுப்பற்று கொண்டு வரணும்னா மக்களிடம் வந்து நாட்டை பற்றிய புரிதல், சமூகத்தை பற்றிய புரிதல், நம்ம நாட்டுக்கு வந்து அரசியல் சாசனம் எப்படி வயத்தில் கருவாக இருக்கிற பொழுதே அந்த கருவுக்கு அங்கீகாரம் கொடுப்பது தான் நம்மளுடைய அரசியல் சாசனம். அப்போ ஏற்படுத்தாமல் இந்த மாதிரி அதனாலதான் பாத்தீங்கன்னா வயிற்றுல கருவா இருக்கிற போதே ஆண் கருவா இருந்தா பெண் கருவா இருந்ததுன்னா பெண் கருவா இருந்ததுன்னா அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கருவுக்கே அங்கீகாரம் கொடுப்பது நம்ம அரசியல் சாசனம். அதை பற்றிய புரிதலை கொண்டு வருவதற்கு தான் இன்றைய இந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க வந்து சமூகத்தையும் அரசையும் மக்களையும் வழிகாட்ட வேண்டும். கல்வியாளர்கள் வந்து இதுல பெரிய ஒரு ரோல் இருக்கு. நிச்சயமா நம்ம அடுத்த செய்தியை நோக்கி பயணிக்கலாம். டாப் 3 நியூஸ்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது ஒரு துயில் சம்பவம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தனியாருக்கு சொந்தமான வெடிமருந்து தொழிற்சாலையில் கடந்த வியாழக்கிழமை ஏற்பட்ட ஒரு வெடி விபத்து. அதில் 19 பேர் மரணம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சிவகாசி பட்டாசு ஆலை விபத்துகளாகட்டும், இந்த மாதிரியான விபத்துகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இதை நம்ம பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து, அதில் 19 பேரினுடைய மரணம், இந்த விவகாரத்தை, இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கட்டாயம் வந்து ஒரு துயரமான சம்பவம் தான் இது. இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆலை விபத்துக்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு, இந்த மாதிரியான வெடிமருந்துகளுக்காக தனித்துறையே மத்திய அரசோடைய இருக்குது. பெசோன்னு சொல்லிட்டு பெட்ரோலிய பொருட்களுக்கும் வெடிமருந்துகளுக்கான தனித்துறை இருக்கிறது. அந்த துறையின் கீழவும் இந்த மாதிரி வெடிமருந்துகளை கையாள்வதற்கும், தயாரிப்பது, ஸ்டோர் பண்ணி வைப்பது, விநியோகிப்பது, ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. உலகளவில் இருக்கிற முக்கியமான சட்டங்களெல்லாம் இந்தியாவில் இருக்கிறது. சட்டங்கள் நிறைய இருக்கிறது, வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. அது நாம்ஸ் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட
விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து பூர்த்தி செய்தால் தான் அதை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதற்கான தனித்துறை இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு தனித்துறை இருக்கிறது. ஒவ்வொரு ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் செய்யணும், அங்கே தீயணைப்பு கருவிகள் சரியாக இருக்கிறதா, எந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் அம்சத்துக்கும் அங்கே இருக்கிறது பாதுகாப்புக்கு. ஆனால் நடைமுறையில் இந்த சட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுகின்றதா என்றால் அதில் தான் பெரிய இடைவெளி இருக்கிறது. நான் இருக்குன்னா இந்த ஆலையை பொறுத்தவரை என்னால் சொல்ல முடியும். ஏற்கனவே இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் தவறு எங்கே இருக்கும்னு சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செய்தி கப்பாலில் எடுத்து பேசும் பொழுது இதே போல சிவகாசியில் நடந்த விபத்தின் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. உங்கள் இடத்திலிருந்து இந்த மாதிரியான விபத்துகளுக்கு அரசை குற்றம் சொல்வதை விட அங்கு இருந்த சில அதிகாரிகளினுடைய தவறான செயல்கள் தான் இந்த மாதிரியான விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த விஷயத்தை எப்படி விபத்துக்கள் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சையாக நடக்கிறதுல ஹியூமன் எரர் தான். நீங்கள் வந்து சுனாமி மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இயற்கைக்கு நமக்கு அப்பால் பேரழிவுகள். ஆமாம், பேரழிவுகள் தான். மற்றபடி விபத்துக்கள் எல்லாமே ஒரு சாலை விபத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆலை விபத்தாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான விஷயங்கள் இப்போ விபத்துக்கள் வந்து ஒரு அலட்சிய போக்குனால சட்டங்களை மதிக்காமல் இல்லை விதிகளை மதிக்காமல் விதி மீறல்னால தான் ஏற்படுகின்றது. அதையும் தாண்டி இந்தியா போன்ற நாடுகளில் ஊழல் என்பது இந்த மாதிரியான விபத்துக்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஒரு பிரிட்ஜை உடஞ்சி விழுந்ததாலும் சரி, இல்லை ஒரு மௌலிவாக்கம் கட்டடம் இடிந்து விழுவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பல ஆலைகளில் பார்த்திங்கன்னா பெரிய வெடி விபத்துகள் ஏற்படுது. இதெல்லாம் இதுக்கு பின்னணியில் வந்து ஊழல், சமரசம் இதெல்லாம் இருக்கிறது. இந்தியாவில் வந்து மலிவாக இருக்கும் ஒரு பொருள் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, எழுதுவது உண்டு. மனித உயிர் தான் இன்றைக்கு இந்தியாவில் மலிவான ஒரு பொருள் ஆகிவிட்டது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சாதாரண கொசுக்கள் ஈக்கள் சாவது போல் கொத்து கொத்தாக சாகிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னால் கேரளாவில் வந்து ஒரு கோவிலில் வெடி விபத்து ஏற்பட்டு 100 பேர் இறந்து போனாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் தான் இருக்கிறது. என்னென்ன விசாரிச்சா காவல்துறையினர் சொல்லியும் அங்கே உள்ள நிர்வாகம் வந்து அலட்சியமாக இருந்து மிக அருகில் அதை அதிகமாக வெடிகளை வச்சு வானவேடிக்கை எல்லாம் செய்தாங்க. அந்த விதிமீறல் இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து விதிமீறல் ஏற்படாமல் கண்காணிப்பதற்கு அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும். அந்த அளவில் வந்து ஊழல் இருக்கிறது. அந்த ஊழல் இருப்பதனாலையும் அந்த விதிகளை வந்து சரியாக கடைப்பிடிப்பதற்கு அழுத்தம் கொடுக்காதனாலையும் அந்த நிர்வாகத்தின் அளவில் வந்து அலட்சிய போக்கு வந்துடுது. இந்த விவகாரத்தில் இந்த தீ விபத்து சம்பவத்தில், இந்த வெடி விபத்து சம்பவத்தில் இன்னொரு விஷயம் கூட பேசப்பட்டுச்சு. பொதுமக்களால், அந்த உறவினர்களால் சரியாக உடலை வந்து அடையாளம் காண முடியல, அதுக்கு உதவலை, நிவாரண நிதி அறிவிக்கப்படலை உடனடியாக, அல்லது அவர்களுடைய 2-3 தினங்களுக்கு பின்பும் அறிவிக்கப்படலைன்னு மக்கள் போராடி இருந்தாங்க. அதை தாண்டி இன்று காலையில் தான் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டது, 3 லட்சம் ரூபாய். இந்த மாதிரியான ஒரு துயில் சம்பவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், இப்படியான நிலையில் நிவாரண நிதியோ அல்லது உறவினர்களுக்கான சரியான வழிகாட்டுதலோ ஒத்துழைப்போ இல்லாத அந்த சூழலை எப்படி பார்க்கலாம்? இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் உடனடியாக தீர்வு கிடைப்பதில் முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வெளியில் தெரியாது. இன்றைக்கு ஊடக வெளிச்சம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் பெரிய அளவில் பாயும் பொழுது உடனடியாக சாலை மறியல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இறங்குறாங்க. ஒரு விபத்து ஏற்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய வெடி விபத்து. உடல் பாகங்கள்லாம் சிதறி போய்விட்டது. இப்போ மௌலிவாக்கமில் பார்த்தீங்கன்னா பல உடல்கள் எடுக்க முடியல. கை தனியாக, கால் தனியாக வந்தது, அங்கங்கள் தனியாக வந்தது. இங்கே வந்து வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து உடல் பாகங்கள்லாம் சிதறி விட்டது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ராசஸே வந்து ரொம்ப அதிகம். அதில் புரிந்து கொண்டு சுதாரித்து கொண்டு அந்த தடயங்கள் எடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நிவாரணம், குறிப்பாக வந்து தமிழக அரசு வந்து இன்றைக்கு வந்து தமிழக அரசுடைய செயல்பாடுகள், அது நிர்வாகம் வந்து மிகப்பெரிய குளறுபடி இருக்கின்றது. இப்போ முடிவெடுக்கும் சூழலில் யாருக்கு இருக்காங்கன்னே தெரியல. அமைச்சர்கள் வந்து செயல்படலான்னு தெரியல. அது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல், நிர்வாக சூழல் வந்து யாருக்குமே தெரியாத புரியாத ஒரு புதிராக தான் இருக்கிறது. அதையும் தாண்டி ஆனால் ஒரு விபத்து ஏற்படுவது உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுன்ற போது அவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு கூட வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அந்த பாகங்கள்லாம் எடுத்து திரட்ட வேண்டி இருக்கிறது. அப்போது வந்து உடனடியாக 3 லட்சம் வச்சு அவங்க என்ன செய்யப்படுறாங்க, உடனடி நிவாரணம் அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ உதவி யாருக்காவது காயப்பட்டவங்களுக்கு கொடுப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்ய முடியும். ஆனால் ஒன்று, ஒரு அமைச்சர்கள் மற்றவர்கள் அங்கே உள்ள பிரதிநிதிகள் வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்வது, இந்த கவலைப்படாதுங்க, உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், இழப்பீடு கிடைக்கும், ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு உறுதி படுத்தினாங்கன்னா
மக்களை ஆசுவாசப்படுத்தினாங்கன்னா அந்த நேரத்தில் ஆசுவாசப்படுத்தணும், யாராவது கேட்கணும், நம்மளுடைய துக்கத்தில் பகிர்ந்து கொள்ளணும்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க சாதாரணமாக. அதை அவங்க வந்து செவனே செய்தார்கள் என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு நினச்சி, இந்த வெடி விபத்து ஏற்பட்டதுன்னு கேள்விப்பட்டோன்னே இதில் எத்தனை ஹிந்திக்காரங்க, எத்தனை பேர் வந்து வெளிமாநிலத்திலேருந்து வந்தவங்க இறந்து போனாங்கன்னு தான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளூர்வாசிகள் தான். ஒரு சிவகாசி பட்டாசோ இல்லைன்னா ஒரு திருச்சியில் இந்த சம்பவத்திலேயோ தான் உள்ளூர்வாசிகள் இருக்காங்க. பெரும்பாலான இந்த மாதிரியான விபத்துகள் தமிழகத்தில் ஆலை விபத்துகள் ஏற்படும் பொழுது அதிகமாக இறந்து போவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பாதாள சாக்கடையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதாக இருக்கலாம், இல்லை ஆலையில் வந்து பாய்லர் வெடிப்பதாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்துருங்கன்னா மேற்கு வங்கத்திலேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, பீகார்லேருந்து வர்ற இடம்பெயர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான சூழலில் தான் இன்றைக்கு மோசமான சூழலில் வேலை செய்பவர்கள் எல்லோருமே ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்காங்க, கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. அதிகமாக எந்த ஒரு நிவாரணமும் கேட்க முடியாத, சாலை மறியல் செய்ய முடியாத, போராட முடியாத நிலையில் இருக்கிற வெளி மாநிலத்திலேருந்து வர தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்காக பேசுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்தே ஆதார் பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. என்னதான் இந்த ஆதார், மத்திய அரசு ஒரு புறம் வந்து இது அவசியம் இல்லை, ரொம்ப அவசியமான ஒரு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு புறம் இது கட்டாயமாக சேர்க்கப்படணும், கட்டாயமாக எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. என்ன இதில் உண்மை? ஏன் இந்த மாதிரியான முரண்கள் நிகழுது? இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி வரையும் நான் ஆதார் கார்டு வாங்கலை, ஆதார் அட்டை வாங்கலை, என் மனைவியும் வாங்கலை. ஆதார் அட்டையை எதிர்ப்பவர்களில் நாங்களும் ஒருவர். எவ்வளோ நாள் தள்ளி போட முடியுமோ தள்ளி போடலாம். அரசு நெருக்கடி கொடுத்து இது என்ன பிரச்சனைனா, உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் வந்து இந்த சிட்டிசன் கார்டு என்பது எங்கேயுமே இல்லை. அது வந்து செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுகின்ற அமெரிக்கா அந்த ஐக்கிய இதில் கூட பல்வேறு மாநிலங்கள் இருக்குது, பிராந்தியங்கள் இந்தியா மாதிரி. அங்கே கூட கிடையாது. அந்தந்த மாநில பிராந்தியங்கள், மாநில அரசுகள் என்ன அடையாள அட்டை இருக்கோ அதுதான் அங்கேயும் பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரியான ஒரு கான்செப்டாக இந்தியாவும், யூனியன் ஆஃப் இந்தியா தான். பல மதங்கள் இருக்குது, பல இனங்கள் இருக்குது, பல மாநிலங்கள் இருக்குது, பல மொழிகள் இருக்குது, பல்வேறு விதமான மக்கள் இருக்காங்க. உடல் உழைத்து ரேகையே தேஞ்சு போன மக்கள் இருக்காங்க. விவசாயிங்க, கூலி தொழிலாளர்கள்லாம் விரல் ரேகையே கிடையாது. பார்வையற்றவர்கள் பலர் இருக்காங்க. பல்வேறு குறைபாடுகள், உடல் குறைபாடுகள் இருப்பவர்கள் இருக்காங்க. கை கால் இல்லாதவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துல வந்து அதிகமாக கல்வி அறிவு எல்லாத்தையும் இப்போ வந்து சேரலை. இப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து தேசிய அளவில் வந்து எல்லாருக்கும் ஒரு அடையாள அட்டை என்பது முதல்ல வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது அடிப்படையில் ஒன்று. ரெண்டாவது, நடைமுறை சிக்கல்கள் நிறைந்தது. இது அவசியமே கிடையாது. ஏற்கனவே ஆதாரம் இல்லாதனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இதுவரையும் வரல. இப்போ ஆதாரம் வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்றதும் கிடையாது. உண்மை நடைமுறை அதுதான். காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்த போது அதை பாஜக அவங்க எதிர்த்தாங்க. அப்புறம் பாஜக வந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பல விஷயங்கள் அப்படி தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, உச்சநீதிமன்றத்தில் வந்து 5 நீதிபதிகள் கொண்ட குழு ஏற்கனவே வந்து தடை செய்து கட்டாயப்படுத்தக்கூடாது, இது வந்து வாலண்டரி, யாருக்காவது விருப்பம் இருக்கிறவர்கள் அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம், விருப்பம் மாற்று அடையாள அட்டையை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, பிடிஎஸ் பொது விநியோக திட்டத்திற்கு, ரேஷன் கட்டை இதுக்கும் கேஸ் மானியம் வாங்குவதற்கும் மட்டும் அதுவும் வாலண்டரின்னு சொன்னாங்க. இப்போ எங்களை போன்றவர்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கோம், எதிரோ அடையாளத்துக்கு தான் நம்ம வந்து ரேஷனில் இந்த மானிய பொருள்லையும் வாங்குறதில்லை. அதே மாதிரி கேஸ் மானியமும் கொடுத்து விட்டோம். அதனால் நமக்கு வந்து இந்த ஆதாரம் இல்லாதனால பாதிப்புகள் இல்லை. ஆனால் சாதாரண மக்களுக்கு வந்து இதனால் பல சங்கடங்கள் இருக்கின்றது. அது இப்படி இருக்கிற போது மேலும் மேலும் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம் சொல்ல, மத்திய மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து இப்படி நெருக்கடி கொடுப்பது வந்து நியாயமே இல்லாத விஷயம், ஜனநாயக விரோத விஷயம். இதில் என்ன பிரச்சனைனா, உச்சநீதிமன்றம் வந்து நிலுவையில் வைத்திருக்கிறது கடைசி தீர்ப்பு கொடுக்கல. அவங்க இது முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து விரைவாக விசாரித்து வந்து அது ஒரு தீர்ப்பு கொடுத்து வேணுமா வேண்டாமா, இது வந்து அரசியல் சாசனத்துக்கு புறம்பானதா இல்லையா, அடிப்படை உரிமைகள் மீறும் விஷயமா இல்லையா என்பதை ஒரு வழியாக சொல்லிட்டாங்கனாலாவது அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். ஒரு வழியாக நம்ம ஆதார் வேணும்னு சொல்லிட்டோ இல்லை வேண்டான்னு சொல்லிட்டோ முடிவெடுக்க முடியும். அப்படி இல்லாமல் இப்படி அந்த இடத்துல வச்சு ஏற்கனவே வந்து ஆதார் கட்டாயம் இல்லைன்னு ஒரு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்ததுக்கப்புறம் அப்போது அதை மீறுவது வந்து அரசியல் சாசனத்தை மீறுவது, நாட்டின் சட்டத்தை மீறுவது. அப்போ புது புது சட்டங்கள் வந்து மறைமுகமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம பொது விநியோக திட்டத்திற்கு மாறாக யார் யாருக்கு வந்து வருமானத்திற்கு குறைவாக இருக்கும் அவங்களுக்கு வருமான சொல்லுது, வருமான கோட்டு என்ன சொல்லுவாங்க தமிழில், ஆங்கிலத்தில் வந்து இது பிலோ பாவர்ட்டி லைன்றாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு மட்டும்தான் நம்ம
பொது விநியோக திட்டத்தில் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ளவங்களுக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு வராங்க. எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து 2 பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் இந்த பேமெண்ட் சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஸ்வைப் கார்டெல்லாம் வருது இல்லையா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, அதையும் லிங்க் பண்ணியும் பெரிய ஊழல்கள் வந்து பல இடங்களில் ஆன்லைன் மோசடிகள் நடப்பதாக சொல்கிறாங்க. இப்போ ஒன்று வந்து ஒரு மனிதனுடைய எல்லா விவரங்களும் எல்லார்ட்டையும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன சொல்றாங்க, தீவிரவாதிகள்கிட்ட பல விஷயங்கள் போகுதுன்றாங்க. இது போகாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று எனக்கு மோசடி பேர்வழிகள்கிட்ட இரண்டு சந்தேகங்கள் மட்டும். இது ஒரு ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. எந்த வகையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே நேரத்தில் ஜனநாயகம் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. உச்சநீதிமன்றம் ஒருவேளை வந்து இதை வந்து சரி இது கட்டாயம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே நேரம் சாதாரண மக்களுக்கு இதன் மூலமாக மானியமோ அல்லது சம்பளமோ, உதாரணத்துக்கு அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய சம்பளமோ நேரடியாக போகும் பொழுது மற்றவங்க பறிச்சுக்கிற ஒரு சூழல் இருக்காதே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுது. இல்லை, எதுவுமே வந்து மோசம்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு திட்டத்திலையும் மோசம்னு சொல்ல முடியாது. இல்லை, நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லாவற்றிலுமே சாதக பாதகங்கள் இருக்கின்றது. ரெண்டையுமே பார்க்கணும். இதில் வந்து உள்ள சாதகங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு, பாதகங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல வந்து உச்சநீதிமன்றம் ஏன் தடை சொன்னாங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய உரிமையில் அவனுடைய பயோமெட்ரிக் கார்டு எடுக்கிறது, அவனுடைய ரத்த சோதனை பண்ணுறது, அவனுடைய கண்ணை சோதனை பண்ணி அதை பதிவு செய்வது, குற்றப்பரம்பரை தான் அந்த காலத்தில் வந்து கை நாட்டு வச்சாங்க. இப்போ அந்த மாதிரி கை நாட்டு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித உரிமையை மீறும் விஷயம். அரசியல் சாஸ்திரத்துக்கு எதிரானதுன்னு தான் தடை செய்திருக்காங்க. அதனால ஆதாருக்கு மாற்றாக ஏற்கனவே எல்லாத்தையும் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறது, அது ஓட்டர் ஐடி இருக்கிறது, மற்ற விஷயங்கள் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் எல்லாம் கிரெடிட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இது என்ன பிரச்சனைன்னா, முழுக்க இது ஃபுல் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. இப்போ ஆதாரில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஆதார் அட்டைகள் வந்து சரியாக உதவி செய்கின்றது, எத்தனை பேருக்கு உதவி செய்யலை, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொன்று, ஆதார்ன்ற போதே எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் இருக்கிற கண்ணையோ இல்லை விரலையோ பயன்படுத்தி செயல்படுவதற்காக தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பயன்பாடே கொண்டு வர முடியல. அப்போது ஒரு அடையாள அட்டையாக தான் சும்மா பயன்படுத்தி கொண்டிருக்கணும். அதுக்கு 5000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதனால வந்து எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. அதை தாண்டி ஒன்று வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நம்மளுடைய விவரங்கள் போவதை தாண்டி நிறைய வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பிக் பாக்கெட்டை தான் பயந்து கொண்டிருந்தோம், பணம் எடுத்துகிட்டு போகிறது. உங்களுடைய கிரெடிட் கார்டு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் பெரிய மோசடி நடந்திருக்கிறது, டெபிட் கார்டில் மோசடிகள் நடந்திருக்கிறது. நம்மளுடைய பொதுத்துறை நிதி நிறுவனங்களுக்கு, வங்கிகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது ஆதார் கார்டை வைத்து கொண்டு பல மோசடிகள் நடப்பதாக வதோதராவில், ஹைதராபாத்லாம் செய்திகள் வந்திருக்கிறது. அதனால் இது வந்து முழுக்க ஃபுல் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. அரசுக்கும் பாதிப்புகள் இருக்குது, தனி மனிதர்களுக்கும் பாதிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போது அதை கட்டாயமாக்குவது சரி கிடையாது. விருந்தினர் சாய்ஸ், நீங்கள் என்ன விஷயத்தை குறித்து பேச போறீங்க? தமிழகத்தின் முக்கிய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குறிப்பாக தமிழகத்தில் வந்து பல்வேறு அரசு பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர் பதவிகள் வந்து காலியாகவே இருக்கிறது. பல பல்கலைக்கழகங்களில் வந்து ஊழல்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது. பல பணி நியமனங்களில் வந்து ஏகப்பட்ட ஊழல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து அரசு வந்து விரைவில் தீர்த்து வைக்கணும். குறிப்பாக வந்து நம்மளுடைய தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு உடனடியாக அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை தான் எடுத்து கொஞ்சம் விரிவாக மக்களிடம் பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு ஸ்டாலின் சொல்கின்றார், தமிழகத்தில் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளில் வந்து பல ஊழல்கள் இருக்குது, தவறானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். இதோடைய பிரச்சனை வந்து திமுக காலத்திலேருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லப்போனால் 2012ஆம் ஆண்டு நாங்கள் பல கல்வியாளர்கள், சமூக செயல்பாட்டர்கள்லாம் சேர்ந்து அப்போது இருந்த தமிழக ஆளுநர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தோம். அதில் வந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் எவ்வளோ பெரிய ஊழல்கள் வந்து நடந்து பெற்றதாக பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த பெரும்பாலான ஊழல்கள் ஒரு பல்கலைக்கழகம் விடலை. நீங்கள் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேருந்து ஆரம்பித்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், MKU, பாரதியார் பல்கலைக்கழகம்,
தமிழ்நாடு இது வேளாண் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகம் உட்பட எல்லா பல்கலைக்கழகங்களும் பெரிய ஊழல்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக வந்து கவர்னர் பர்னாலா இருந்தபோது அவருடைய பையனும் பல்வேறு துணைவேந்தர்களும் சேர்ந்து பெரிய அளவில் இந்த பெரும்பாலான ஊழல்கள் வந்து துணைவேந்தர்கள் வந்து ஈடுபட்டதாக செயல்பட இருக்கிறது. பல பிரச்சனைகள் இருந்தது. துணைவேந்தர் வந்து ஒரு தலித் துணைவேந்தர் வந்து திமுக ஒரு முக்கியஸ்தரானால் அடிக்கப்பட்டார். பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர் வந்து கார் கதவை திறந்து விடுறதுக்கு தான் துணைவேந்தர்கள் வேணுன்ற அளவுக்கு பேசினாங்க. துணைவேந்தர்ன்ற ஒரு பதவி என்பது ஒரு காலத்தில் வந்து அண்ணா காலத்தில், காமராஜர் காலத்தில் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான பதவியாக இருந்தது. அப்போல்லாம் முதலமைச்சர்களே வந்து துணைவேந்தர்களை பார்க்குற சூழல் இருந்தது. இன்றைக்கு வந்து துணைவேந்தர் பதவி என்பது ஏலம் விடப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இது வந்து தீர்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். 2012 எதுவுமே செய்யலை. இப்பொழுதும் வந்திருக்கிற புது ஆளுநர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா சென்னை கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி மாதம் வந்து துணைவேந்தர் பதவி காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் ஆக போகுது, ஒன்றுமே பண்ணல. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு வருஷம் 8 மாதம் ஆயிடுச்சு. அது வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அறிவியலுக்கு வந்து அறிவியல் ஆய்வுக்கு வந்து பெயர் போன ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு வந்து நாரி போய் கிடக்கின்றது. நியமனமே பிரச்சனையாகி கொண்டிருக்கு. நீதிமன்றங்களுக்கு போயக்கூடிய அந்த ஒரு சர்ச் கமிட்டிக்கே இன்னும் அதுதான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழக மானியக் குழு வந்து யூஜிசி வந்து அதற்கான வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்கிறது. அவர்கள் தான் அங்கீகாரமும் கொடுக்குறாங்க, அவர்கள் தான் நிதி உதவியும் கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து துணைவேந்தர் பதவிக்கு வந்து எப்படி தேர்வு செய்யணும், துணைவேந்தர் பதவிக்குள்ள சர்ச் கமிட்டிஸ் தேடுதல் குழுவுக்கு வந்து எப்படிப்பட்டவர்கள் வரணும்னு சொல்கிறாங்க. எல்லா விதத்திலையும் இன்றைக்கு ஊழல் இருக்குது. நம்ம தமிழக பல்கலைக்கழகங்கள் 2 கால் பெருச்சாளிகளுடைய புகலிடமாக மாறிவிட்டு இது வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய வன்முறை. வந்து நம்மளுடைய இளைஞர்கள் படிப்பதற்காக ஆர்வமோடு கிராமத்திலிருந்து வர்ற பல்கலைக்கழகங்களுக்கு வர்ற இளைஞர்களுக்கு நம்ம வந்து செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக அதிமுக ஆட்சியில் வந்து துணைவேந்தர் பதவிகள் ஏலத்துக்கு போகின்றது. சாதிய ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள், அரசியல் காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஒரு மீன் வந்து தலையிலிருந்து அழுகுன்னு சொல்ல ஒரு சீன பழமொழி இருப்பது ஒரு நாட்டிற்கு வந்து வழிகாட்ட வேண்டியவர்கள் கல்வியாளர்கள். இன்றைக்கு கல்வியாளர்கள் என்ற பேர்வையில் 2 கால் பெருச்சாளிகள் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். நீங்க திமுக மேலேயே அந்த குற்றச்சாட்டு இல்ல, திமுக இரண்டுமே அப்படித்தான். இரண்டுமே நாங்க வந்து ஏற்கனவே 2012 போது நாங்க 12ல் வந்து நாங்க வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு இதெல்லாம் விசாரிக்கணும், இதெல்லாம் பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய வீட்டில் டிவிஎஸ் ரெய்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. பாரதியார் பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கோவை முன்னாள் துணைவேந்தர் ராதாகிருஷ்ணனுக்கு இப்போ 4 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் சிறிய குற்றத்துக்காக லஞ்சம் வாங்கினதா. ஆனால் அவர் பல குற்றங்களை செய்ததா குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உதவி பேராசிரியர்கள் பதவிக்கெல்லாம் வந்து பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு துணைவேந்தர் பதவிக்கு 3 கோடி ரூபாய் 4 கோடி, இதெல்லாம் வந்து நம்ம 19 சொல்கிற குற்றச்சாட்டுகள் தான். உண்மை நமக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் பல இடங்களில் ரெய்டு நடந்திருக்கிறது, ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது. வெளிப்படையாக தெரியும். பர்னாலா காலத்தில் வந்து நம்மளுடைய ராஜ்பவன் வந்து ஒரு புரோக்கர் அலுவலகமாக செயல்பட்டதுன்றது வெளிப்படையாக நான் சொல்லுகின்றேன். யாருமே அதை பற்றி இன்றைக்கு அதுக்கப்புறம் பேசலை. புதிய பிரச்சனைகள் வரும்போது அதை பற்றி பேசுவதில்லை. அரசியல் கட்சிகள் குற்றம் இருக்கட்டும். ஒரு கவர்னர் அலுவலகத்தில் ராஜ்பவனில் இப்படி அவருடைய பையன் வந்து பல பல்கலைக்கழகங்களில் வந்து டெண்டர்லெல்லாம் வந்து ஊழல் செய்ததாக துணைவேந்தரோடு இணைந்து செய்ததாகலாம் செய்திகள் வந்தது. அதை பற்றி எந்த ஒரு விசாரணை இல்லை. இதற்கு வந்து ஒரு விரைவு நீதிமன்றம் வைத்து எல்லா ஊழல் பல்கலைக்கழகங்கள் ஊழல்களை விசாரணை நிச்சயமா நடத்தப்படணும். இந்த பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்தான். குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்தில் அது குறித்த விசாரணை நடத்தப்பட்டு அது குறித்த ஒரு தெளிவு பிறக்கும். அப்போ வந்து இந்த கருத்து இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். டிஜிட்டல் நியூஸில் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது விவரம் அப்படிங்கிறது இந்தியாவில் தங்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்த ஒவ்வொரு வீடுகளிலும் தங்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் அதாவது 82% அளவுக்கு வீடுகளில் 1 கிராம் தங்கமாவது இருக்குது. அதாவது 18% வீடுகளில் 1 கிராம் கூட தங்கம் இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக பார்க்கலாம். அதே போல் ஒரு இந்திய வீட்டில் இருக்கும் சராசரி தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது நகரத்தில் 85,474 ரூபாயாகவும் கிராமத்தில் 39,775 ரூபாயாகவும் இருக்குது. இந்தியாவினுடைய சராசரியாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் எவ்வளவு அப்படின்னு மதிப்பிட்டா
யார் யார் எவ்வளவு மதிப்புள்ள தங்கத்தை வந்து வச்சுருக்காங்க, கிராமத்தில் நகரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திங்கிற அடிப்படையில் யார் யார் எவ்வளவு தங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுயதொழில் செய்வோர் அப்படின்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அளவுக்கான தங்கத்தை வச்சுருக்காங்க. அதாவது 99,685 ரூபாய் அளவுக்கு சராசரியாக சுயதொழில் செய்கிறவங்க வச்சுருக்காங்க. மாத சம்பளம் பெறக்கூடியவங்க எவ்வளோ அளவுக்கு தங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா 78,983 ரூபாய் அளவுக்கு மாத சம்பளம் பெறுவோர் வந்து தங்கம் வச்சுருக்காங்க தங்களுடைய இல்லத்தில். அதே போல் விவசாயிகள் எவ்வளவு தங்கம் வைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 45,132 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை தங்களது இல்லத்தில் வைச்சிருக்காங்க. சராசரியா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சராசரியில் விவசாயிகளினுடைய நிலை இது. விவசாயம் செய்யாத நில உடைமையாளர்கள் எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா 31,055 ரூபாய் அளவுக்கு சராசரியா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சராசரியை பார்த்தா வச்சிருக்கிறாங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கம் எவ்வளவு, இந்த தொழில் சார்ந்து இல்லாமல் சாதாரணமாக அடிப்படையில் வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா கோவா மாநிலத்தை பொறுத்தளவு 97.8% அளவுக்கு கோவாவில் வீடுகளில் தங்கம் இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு இந்தியாவிலேயே மிக அதிகபட்சமாக இது பார்க்கப்படுது. அதே நேரம் குறைந்தபட்சமாக பார்த்தா வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான மிசோரமில் 35.3% அளவுக்கு வீடுகளில் தங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். தங்கத்தை அதிகமாக சேர்த்துள்ள டாப் 3 மாநிலங்கள் எவை அப்படிங்கிறது குறித்து இப்போ பார்க்கலாம். டாப் 3 மாநிலத்தை பொறுத்தளவு அதில் கேரளா ஒரு மாநிலமாக இருக்குது. கேரளாவை பொறுத்தளவு ஒரு வீட்டில் 2.6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது. நகரத்தில் கேரளாவினுடைய நகரத்தில் ஒரு வீட்டில் சராசரியாக 2.6 லட்சம், அதாவது 2,60,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது. அதே நேரத்தில் கோவாவை பொறுத்தளவு ஒரு வீட்டில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது. இங்கே தான் வந்து அதிகபட்சமானோர் தங்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கலாம். சிறிய மாநிலம் 2வது இடத்துல இருக்குது. டாப் 3 மாநிலங்களில் அதிகமாக தங்கம் வச்சிருக்கிறது 2வது மாநிலமாக இருக்குது. 3வது மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு வீட்டில் 1,90,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் வந்து இருக்குது நகரத்தில். தமிழகத்தினுடைய நகர வீடுகளில் 1,90,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது. கிராமத்தை ஒப்பிட்டோமானால் அதிலும் வந்து முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது கேரளா. அதில் ஒரு வீட்டில் 1,60,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருக்குது. கோவாவை பொறுத்தளவு 2வதாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா லக்ஷத்தீப். லக்ஷத்தீவை பொறுத்தளவு கிராமம், அது மிக சிறிய தீவு கூட்டம் அப்படிங்கிறதுனால கிராம கணக்கில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் வந்து 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய லக்ஷத்தீவுகள். அதே போல் 3வதாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தா கிராமங்களின் அடிப்படையில் புதுச்சேரி 3வது பெரிய மாநிலமாக இருக்குது. தங்க நகைகள் வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் ஒரு வீட்டில் அதிகபட்சமாக சராசரியாக 1,30,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் புதுச்சேரியில் இருக்குது. தமிழகத்தில் சராசரியாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு இரண்டுக்கும் பார்த்தோம்னா, அதாவது நகரத்தில் 1,90,000, கிராமத்தில் 1 லட்சம் ரூபாய். அதாவது இந்த சராசரியை எடுக்கும் பொழுது நகரத்தை காட்டிலும் கிராமம் அப்படிங்கிறது பாதியாக தங்க நகைகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த விவரங்களை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சில புள்ளி விவரங்கள்லாம். நம்ம தங்கத்தில் சேமிப்பு வச்சுருக்கோம் அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட 18% இந்தியர்களுக்கு வந்து தங்க நகைகள் இல்லை, 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு கூட தங்க நகைகள் இல்லை. பல இடங்களில் பல மாநிலங்களில் அல்லது இந்தியா முழுக்க சராசரி எடுத்தால் கூட பாதியாக குறைஞ்சிருக்கு கிராமங்களில். இந்த சேமிப்பு நிலை, இந்த தகவல்களை எப்படி பார்க்குறீங்க? பாடம் இதழ் நடத்தின போது தங்கம் தொடர்பாக ஒரு சிறப்பான ஒரு கட்டுரை நான் எழுதலை, ஒரு நண்பர் எழுதியிருந்தார். அதில் பல புள்ளிவிவரங்கள் இருக்குது. அந்த புள்ளிவிவரங்கள் இப்போ ஞாபகம் இல்லை, அது பார்த்தோன்னு மறைச்சு போயிட்டு. இந்தியாவில் வந்து 1 கிராம் குந்துமணி தங்கம் கூட இன்றைக்கி உற்பத்தி பண்ணலை. முழுக்க வெளிநாட்டிலேருந்து கோலார் தங்க வயலிருந்து அதுவும் மூடிட்டாங்க. முழுக்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அந்நிய செலாவணி வீணாவதில் வந்து மிக அதிகமாக தங்கத்தில் தான் இருக்கிறது. இந்தியாவில் வந்து தங்கத்தின் மோகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 2 விஷயங்கள் வந்து முக்கியமாக அதற்கு காரணமாக இருக்கிறது. ஒன்று வந்து இப்போ எலக்ட்ரானிக் வங்கிகள்லாம் வரப்போகுது. முன்ன வந்து தங்கம் என்பது வந்து பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுப்பதற்காக வேணுங்கிற ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நம்ம ஊரில் வந்து தங்கம் வைரம்னு கூட பெயர் வைப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு அதிகமான மதிப்பு இருந்தது. அதனால் திருமணம் என்பது ஒரு ஆணாதிக்கமான சமூகத்தில் வந்து நிறைய செலவு பிடிக்கும் விஷயம், வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்பதற்காக தங்கத்தில் தான் சேமித்து வச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1. 2வது வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக லிக்விட் கேஷ்
ஒரு பணம் வைப்பது ஆபத்தாக இருக்குது, தங்கம்னா கொஞ்சமாக வச்சிடலாம். ஒரு அவசர தேவைக்கு அடகு கடைகளை கொண்டு போய் அடகு வச்சிட முடியும், இல்லை வித்துற முடியும். ஒரு அவசர தேவைக்கு சாதாரண இல்லத்தரசிகளின் ஒரு ஆமாம் இல்லை சார், இல்லை விவசாயிங்க எல்லாருமே விவசாயிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மருந்து வாங்கினா உடனே போய் அது வைப்பாங்க, அந்த விவசாயத்தை முடிச்சு அது கூட இல்லைன்னா விதை நெல்லை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய நிலைமை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃப்ளூயிடு. எனக்கு இதுல நிலையான வருமானம் கிடையாது. என்ன சந்தேகம் அப்படின்னா, தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் மீதான கட்டுப்பாடு அப்படிங்கிறது இதை பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண விஷயம் தான், நம்மகிட்ட பெரிய அளவுல எல்லாம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லை நீங்க வந்து இந்த புள்ளி விவரங்கள் வந்து மக்கள் வந்து டிக்ளேர் பண்ணது தானே, தங்கம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு அன்அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்கல்ல, சொல்லாத நகைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எத்தனை பேர்ட்ட வந்து சுத்தமான நகை இருக்கு, தங்கம் இருக்குன்னு தெரியாது. எத்தனை பேர்ட்ட வந்து தங்கம்ன்ற நினச்சிக்கிட்டு அவங்க பித்தளை வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா ஊழல் அதிகம் இருக்கிறது. முழு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க, தொலைக்காட்சியில் ஓயாமல் விளம்பரம் வருகின்றது தங்க நகை வியாபாரிகள்கிட்ட தான். ஏதாவது இன்கம் டேக்ஸ் ரேடுன்னா அவங்கள்ட்ட தான் போகிறாங்க, வைர நகைகள் தங்க நகைகள் தான். இதில் எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஒரு விலை கொடுத்து வாங்கும்போது எவ்வளோ சுரண்டல் இருக்குன்னு தெரியாது. இந்தியா வந்து தங்கம் வாங்குவதை நிறுத்திவிட்டால் துபாய் என்ற ஒரு நாடே போயிடும். அவங்களுடைய பொருளாதாரமே இந்தியர்கள் வந்து தங்கத்தை கொண்டு, கேரளாக்காரங்க வந்து தங்கத்தை கொண்டு வரதை வச்சு தான் வந்து துபாயே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சந்தையே நடந்து கொண்டு இருக்கிறது. கேரளாக்காரங்க அதிகமாக, தமிழர்களும் கேரளாக்காரங்களும் அதிகமாக நகை வாங்குவதனால தான் துபாயில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்று வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யாத ஒரு பொருளுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு மோகம் இருக்கிறது. ரெண்டாவது, ஆணாதிக்கமான சமூகத்தில் வந்து வரதட்சணை என்பதற்கு இன்றைக்கு தங்கத்தில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பெண்ணடிமைத்தனம் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கிலோவாக தங்கத்தை வந்து பெண்கள் பயன்படுத்திக்கிறத பார்க்குறோம். கல்வி அறிவு பெறும்போது அவங்க வந்து சாதாரண ஒன்றுமே போட்டுக்காத பார்க்குறோம். ஆனால் தாலிக்கு தங்கம் என்ற பிற்போக்குத்தனமான ஒரு திட்டத்தை அரசே செயல்படுத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகரமான திருமணங்கள், சீர்திருத்த திருமணங்கள் நடந்த இதே தமிழகத்தில் தான் இன்றைக்கு வந்து தாலிக்கு தங்கம் என்கிற ஒரு பெண்ணடிமை திட்டத்தை வந்து அரசு வந்து ஒரு நல்ல திட்டமாக செயல்படுத்தி கொண்டு அதற்காக கியூவில் நின்று இந்த 3 கிராம் 4 கிராம் வாங்குற ஒரு அவல நிலையில் இருக்கும். தங்கத்துடைய மோகம் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது முதல்ல வந்து கல்வி அறிவு வரணும். மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதார அதிகாரம் வரும்பொழுது தங்கத்திற்கான மோகம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆணாதிக்க சமுதாயம் மாறுவதற்கான வாய்ப்புகள் வரும்போது தங்கத்துக்கான நிச்சயமா பெரியாரும் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நேர சுருக்கம், உங்களிடமிருந்து இன்னும் தகவல்களை பெற முடியாமல், உங்கள் கருத்துக்களை பெற முடியாமல் சென்று விட்டது. உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் பதிவு செய்த இந்த கருத்துக்களுக்குமே மிக்க நன்றி. மற்றும் ஒரு செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.